ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தயிர் சாதம், சாம்பார், ரசம் சாதத்துக்கெல்லாமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஒரே மாதிரி வெண்டைக்காவை வச்சு பொரியல் குழம்புன்னு வைக்காமல் ஒரு டைம் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு பேனில் அரை கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வறுக்கும் போதே இந்த டைமில் நம்ம ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பவுடர் ஒரு பக்கம் தனியாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து மறுபடியும் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிய வைங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். மல்லி விதை நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போது இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுவும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது ஒரு 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயோட குழக்குழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வெண்டைக்காயோட அந்த குழக்குழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் அரைக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெண்டைக்காய் துவையலை எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு எண்ணெயில் வதக்கியும் நீங்கள் இந்த துவையலை சாப்பிடலாம். அதை விட இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெண்டைக்காய் துவையில் நம்ம எண்ணெயில் வதக்காமல் ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுந்து 2 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு தாளிப்பை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார், ரசம் சாதத்தோடவும் தொட்டு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி வெண்டைக்காய் வறுவல் குழம்புன்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி டேஸ்ட்டான வெண்டைக்காய் துவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.